வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் சாக்கோ கேக். நம்ம வீட்லேயே எப்படி கோதுமை மாவை வச்சு ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக கேக் செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 3/4 பாகம் சுகர் பவுடர், 3 ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம். இது நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா சலிச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா அதே கிண்ணத்தில் அதை 1/2 கிண்ணம் குக்கிங் ஆயில், பால் தேவையான அளவு, அதாவது நம்முடைய கேக் பதம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இது 1/2 கப்பு பால் தேவைப்பட்டுச்சு. கடைசியாக வெனிலா எசன்ஸ் இது சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதாவது கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். சின்ன கிண்ணம் போல் இந்த மாதிரி சுற்றி எண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போடலாம். பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல இதுக்கு, பட் போட்டிங்கன்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். அது நல்லா, அதாவது நம்மளோட பாத்திரத்தில் 3/4 பாகம் இருக்கணும், ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் நல்லா ஊற்றிட்டு நல்லா தட்டி விடுங்க. இது மேலே நான் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா இப்போது ஃபுல்லாக தட்டி எல்லா பாகம், அதாவது ஹோல்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே நல்லா தட்டி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் சின்னதாக ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து உள்ளே வைக்கலாம். உள்ளே வச்சுட்டு இது ஒரு 40 நிமிஷம் இல்லைன்னா 45 நிமிஷம் போல் இது டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போது 45 நிமிஷம் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா வெந்திருந்துச்சு, அதே டைமில் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் இது நைட்டு செஞ்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.